நம்ம தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன், துருவுனது சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், சட்னி ரெசிபிஸும் போட்டிருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன், 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, புளி, 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். லாஸ்ட்டில் சேர்த்துட்டு அரைச்சா போதும். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இதில் உளுந்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய தொடங்குங்க. அது கூடவே நமக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் பூண்டு. 5 காஷ்மீர் வத்தல் போட்டுக்கலாங்க, கலருக்காக. உரப்புக்காக ஒரு 4 வத்தல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு. இதை வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பூண்டு சட்னி போட்டிருக்கேங்க ரெசிபி, அதோட லிங்க்கும் தரேன். இதுவுமே நமக்கு சூப்பராக அருமையாக இருக்குங்க. ஒரு சிம்பிளான பூண்டு சட்னி தாங்க, தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் பூண்டு கூட. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு சட்னியை. வீடியோவில் விழுந்துருக்கிறோமா என்ன சொல்ல. நல்லா பூண்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சட்னி அரைச்சி சாப்பிடும்போது நல்லா பச்சை வாசனை இல்லாமல் இருக்குங்க பூண்டு டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறவும் நல்லா ஆறிடுச்சுங்க, அரைச்சி எடுத்துக்கலாம். காஷ்மீர் வத்தல் ஆப்ஷன் தாங்க, தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லை நமக்கு உரப்புக்கு மட்டும் வத்தல் போட்டு அரைச்சா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே பூண்டு எல்லாம் நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுத்ததுனால திருப்பி நம்ம 2வது வதக்க தேவையில்லைங்க, அப்படியே தாளித்து கொட்டினா போதும். இந்த பூண்டு சட்னி கொஞ்சம் திக்காக சாப்பிடும்போது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் சட்னி மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கிறாதீங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி கூட இந்த மாதிரி பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும்
போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சு வருது. லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். அது கூடவே 2 நெல்லிக்காய் மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். ஒரு 6 பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு இஞ்சி அளவுக்கு, ஒரு தக்காளி சின்னதாக ஒரு மீடியம் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வத்தல், காரத்துக்காக குண்டு வத்தல் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வத்தல் இருந்தாலும் போட்டுக்கோங்க, நம்ம வீட்டில் இருக்குள்ளதை. கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் வத்தல் ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை. நெல்லிக்காய் சட்னினால கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு. இதெல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து வதக்கி எடுத்துக்கலாம். டெய்லி ஒரே மாதிரி வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு கொடுங்க. பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூலெல்லாம் திறந்துருச்சு இல்லையா? டெய்லி ஒரே மாதிரி வைக்காமல் இதே ஒரு கொஞ்சம் சேஞ்சு பண்ணி இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? நல்லாயிருக்கும் இல்லையா? நமக்கு வதக்கி எடுத்தது ரொம்ப வதக்க வேண்டாம். நெல்லிக்காயோட ஒரு சத்து போயிடும் இல்லையா? போதும் நமக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் நைஸாக. இப்போ சட்னி நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க, நெல்லிக்காய் சட்னி. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தாளிப்பு எடுத்துக்கலாம். சட்டி சூடாச்சுன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சட்னிக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் எடுத்திருக்கேன் கட் பண்ணி. 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஒரு வத்தல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வரமிளகா 1 எடுத்திருக்கேன், 2 எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சதையும் சேர்த்தாச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கிறலாம். ஊற்றுனோடனே கட்டி இல்லாமல் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ நான் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிடும்போது இந்த தக்காளி சட்னி டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நம்ம ஆஃபீஸ் போகிறவங்கனாலும் சரி, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவங்கனாலும் சரி, இந்த சட்னி நம்ம கொண்டு போகலாங்க. நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சிம்பிளான தக்காளி சட்னி தான், ஆனால் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க. கெட்டும் போகாது. நமக்கு நல்லா வதக்கி எடுத்ததுனால மத்தியானத்து வரைக்கும் நமக்கு இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரவும் நம்ம இறக்கிக்கலாம். இவ்வளோ தண்ணி போதுங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
இப்போ நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கலாம். அவ்வளோதாங்க. டக்குன்னு காலையில் நமக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி. இது ஒரு சட்னியே போதும் நமக்கு. தேங்காய் சட்னி கூட வேண்டாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சளிச்சு போயிடும் மத்தியானத்துக்கு. இது கெட்டே போகாது. சாதத்துக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ உளுந்து கலர் மாறிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வரமிளகா 1, காஷ்மீர் மிளகா 1. இது காரம் அதிகம் இருக்குனால நான் 1 மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இதை வதக்கிக்கலாம். இதில் நான் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கலாம். 2 பல்லு பூண்டு. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக புதினா இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினது சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கு இந்த சூப்பராக இருக்குங்க வெங்காய புதினா சட்னி. ஏற்கனவே நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதை ஆறவும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ சட்னியும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, அருமையான வெங்காய புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அதில் நம்ம முள்ளங்கியை நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இன்னும் ஒரு 2 செகண்ட் நம்ம இன்னும் வதக்கி எடுத்துக்கலாம். இதை எதுக்கு நம்ம முள்ளங்கியை நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்குறோங்கன்னா, இந்த முள்ளங்கி நமக்கு ஒரு பச்சை வாசனை அடிக்கும். முள்ளங்கி வாசனை இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் முள்ளங்கியை நம்ம நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டோமாக்கு நீங்கள் அந்த முள்ளங்கி சட்னி வச்சு கொடுக்கும்போது முள்ளங்கி சட்னினே தெரியாது. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க. என்ன சட்னின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த இதை நம்ம முள்ளங்கியை நல்லா ஃபஸ்ட்டில் அந்த முள்ளங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எண்ணெயில் எடுத்துக்கிறணும். நம்ம சாம்பாரே வைக்கிறனால நம்ம முள்ளங்கியை வதக்கி எடுத்துட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். அந்த முள்ளங்கி சாம்பார் ஃப்ளேவரே உங்களுக்கு எடுக்காது. முள்ளங்கி சாம்பார் வாடையே அடிக்காது. சிலர் முள்ளங்கி வாடைக்காகவே முள்ளங்கி சாம்பார் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ முள்ளங்கியை வதக்கியாச்சு. இப்போ எடுத்துக்கிறலாம். இப்போ முள்ளங்கியும் எடுத்தாச்சு. முள்ளங்கி சாம்பார் ரெசிபிலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். முள்ளங்கி வச்சுட்டு இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா ரெசிபி செய்யலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சட்னி ரெசிபி நிறையா போட்டிருக்கேன், பாருங்கள். அதே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் முள்ளங்கியை நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு, நான் இன்றைக்கி எப்படி வீடியோவில் சட்னி வச்சு காட்டினா அந்த மாதிரி நீங்கள் வைங்க. வீட்டில் முள்ளங்கி சட்னினே தெரியாது. சாதாரணமாக தக்காளி சட்னி நினச்சி தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ பாக்கி இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வத்தலையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கிறலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். பிரண்டை துவையல், எள்ளு துவையல், கொள்ளு துவையல், பாசிப்பருப்பு துவையல், புதினா துவையல்,
நிறையா துவையல் ரெசிபியும் இருக்குது பாருங்கள். சட்னி ரெசிப்பியும் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்து நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டிஷன் ஆகும். நமக்கு ஜீரகம்னாலே நமக்கு ஜீரண சக்தி தான், நல்லா செமிக்குங்க எது சாப்பிட்டாலும். அப்போ முள்ளங்கி சாம்பார் சட்னின்றதுனால நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் இந்த சூட்டிலே நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஆறவும் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். நம்ம சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்படி அரைச்சிட்டு நான் காட்டுறேன் எப்படி அரைக்கணும்னு. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதிலே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சிருச்சு. சேர்த்துட்டு இது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வத்தல் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். தாளிச்சதையும்